கடைக்காரனாய ஏதோ உன்னால முடிஞ்சா பத்திரத்துல கையெழுத்து வாங்கன்னு சொன்னியா, உன்னை முடிச்சுட்டு பத்திரத்துல கையெழுத்து வாங்கட்டுமா? என்னால எதுவும் முடியுங்க. வாங்கி தின்ன உனக்கு இவ்வளவு வீராப்பு இருந்தா கடன் கொடுத்த எனக்கு எவ்வளவு வீராப்பு இருக்கும்? அண்ணன சத்தியா, இவனா ஒரு ஆளுன்னு இவனை கொண்டு நம்ம தரத்தை குறைச்சிக்க கூடாது. என்னடா பண்றது? ஏய் சத்யா, அவன் கட்ட ஊத்துறான். ஏய், நான் யாரு, என் பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியுமாடா உனக்கு? என்னையே இருக்கிறியா நீ? அவ்வளவு பெரிய ஆளாடா? ஏய், எங்கிட்ட இருக்க பணத்தை வச்சே உன்னை அடிச்சு பணத்தாலேயே உன்னை கொன்னு அந்த பணத்தை அடிக்க வச்சே உன்னை எரிச்சிருண்டா. ஏன் அப்ப எனக்கு 10 தலைமுறைக்கு சொத்து சம்பாதிச்சு வச்சிருந்தான், அதை நானு 100 தலைமுறைக்கு மாத்தி வச்சிருக்கேன்டா. உன்னை இங்க இல்லடா நடு ஊரில் வச்சு கூட நாறு நாரா வெட்டி போட முடியும். நான் தான் வெட்டினேன்னு எல்லாருக்கும் தெரியும். என்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. யார் யாருக்கு எவ்வளவு தேவையோ அள்ளி கொடுத்தா போதும். ஒருத்தரும் என்ன ஒண்ணும் பண்ண மாட்டான். பணம்டா பணம். இந்த பணத்தை வச்சு இந்த உலகத்துல என்னால எதையும் வாங்க முடியும், எதையும் சாதிக்க முடியும். மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட். அண்ணா என்ன மன்னிச்சுங்கண்ணா, உங்களை பத்தி நான் தெரியாத பேசிவிட்டேண்ணா. நீங்க உங்ககிட்ட வாங்கின கடனுக்கு ஒரு 10 நாள் மட்டும் டைம் கொடுங்கண்ணா. எப்படியாவது உங்களோட கடனை நான் திருப்பி அடைச்சிடுறேன். ஏய், 10 நாள் இல்லடா, இன்னும் 10 நிமிஷம் கூட டைம் கிடையாது. இந்த 10 நிமிஷத்துல கையெழுத்து போடல இங்க கழுத்து அறுத்து போட்டு போயிடுறேன். உன்னை கெஞ்சி கேட்கறேண்ணா, ஒரு 10 நாள் தேவையில்லண்ணா, ஒரு 5 நாள் மட்டும் கொடுங்க. எப்படியோ கூலி வேலைக்கு போயாவது உங்களோட கடனை நான் அடைச்சிடுறேன். ஏய், இன்னும் 5 நிமிஷத்துல கையெழுத்து போடல அடுத்து நீ மூச்சே விட முடியாது. அண்ணா சத்தியமா நீங்க சொன்ன டைம்ல நான் பணத்தை ரெடி பண்ணிட்டேனே. எங்க பையனுக்கு ஸ்கூல்ல இருந்து வரும்போது வண்டியில் அடிபட்டுட்டா உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட் ஹாஸ்பிட்டலில் செலவாயிடுச்சு. நான் மாமனார் வீட்டில் சொல்றீங்க, அந்த பணம் வந்த உடனே உங்க அமௌண்ட்டை திருப்பி கொடுத்துடலான்னு இருந்தேன். பையனுக்கு வந்து ஆபத்தான நிலையில் இருக்கிறான். என்ன சொல்றதுன்னு என்னால் முடியலண்ணா. ஏய், உன் பையன் இருந்தா போன எனக்கு என்ன? ஒழுங்கு மரியாதையா கையெழுத்து போடு, இல்ல உன் பையனுக்கு முன்னாடி நீ போய் சேர்ந்துருவ. அண்ணே மனச்சாச்சே இல்லையாண்ணா, உங்களை காலம் கீழே உளுந்து கெஞ்சிங்க. மனசாட்சியாவது மண்ணாங்கட்டியாவது. சத்யா, பத்திரத்தை எடுத்துடா. இவன் கையெழுத்து